ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நடராஜர் அபிஷேகம் பற்றின வீடியோ தான். பொதுவாக நடராஜருக்கு வருடங்களில் 6 அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லா சிவாலயங்கள்லையும் நடக்கும். அதில் ஆவணி சதுர்த்தசி இந்த நாளில் நடராஜருக்கு அபிஷேகம் செய்யணும். ஸோ இந்த நாளை வந்து நான் சொல்லப்போனால் மறந்துட்டேன். இந்த வரலட்சுமி விரதம் இந்த பரபரப்பில் அன்னைக்கு தினம் கலசம் எடுக்கிற புனர்பூஜை வழிபாடு இருந்ததால் அந்த நாளே, அதாவது அந்த சதுர்த்தசி நாளே மறந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஈசனே எனக்கு என்னுடைய சகோதரி யூடியூப்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்து சிவபெருமான பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்து எனக்கு இத மறுபடியும் ஞாபகப்படுத்துனாங்க. நேத்திக்கு ஞாயித்துக்கிழமை நைட்டு போல எனக்கு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சதுர்த்தசி இன்னைக்கு இருக்கு. காலையில 3 மணி போலவே சதுர்த்தசி முடிஞ்சிருது. அதுக்குள்ள நடராஜருக்கு அபிஷேகம் செஞ்சுருங்க. நடராஜ மூர்த்திய காய விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலே என்ன செய்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு பிளைண்டா இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த நாளையே நான் மறந்துட்டேன். சதுர்த்தசி, ஆவணி சதுர்த்தசி இன்னைக்கு தான் அப்படிங்கிறதே மறந்துட்டேன். ஸோ அடுத்த நாள் பௌர்ணமி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகத்திலேயே இல்ல. கலசம் கலைச்சு கையோட கொஞ்சம் டயர்டா இருந்து அப்படி இப்படி கொஞ்சம் அந்த டே ஃபுல்லா அப்படியே சொதப்பிடுச்சு. சரி என்ன பண்றது? அவங்க சொன்னது வந்து எனக்கு ஒரு 8, 8:30 அந்த மாரி இருக்கும். அந்த டைம்ல தான் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்றதுன்னே தெரியல. எப்படியும் வீடு ஃபுல்லா கிளீனா தான் இருக்கு. சுத்தபத்தமா தான் இருக்கு. ஏன்னா 3 தினங்களும் அம்பாள் வீட்ல இருந்தாங்க. அதனால எந்த நான்வெஜ் அந்த மாரி எந்த இதுவும் கிடையாது. ப்ளஸ் வந்து வீடு சுத்தமா இருக்கு. ஆனாலும் எனக்கு வந்து அந்த விடியகாலைல 3 மணி போல தான் எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கிறதால என்ன செய்றதுன்னே தெரியல. சரி காலையில 2 மணி போல எழுந்தேன். சீரியஸ்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மறந்துட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற விக்கிரகங்களுக்கு நாம வருடம்தோறும் அபிஷேகம் செய்யலாம். எந்த நாள்ல வேணா அபிஷேகம் செய்யலாம். நடராஜ மூர்த்திக்கு அந்த 6 அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் நம்ம இந்த 6 அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோல தனியா குடுத்துருக்கேன். ஸோ அந்த நாளையே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உண்மையிலேயே அந்த அக்காக்கு அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் மறந்த ஒரு விஷயத்த என்னுடைய ஈசன் எனக்கு அவங்க மூலியமா ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இன்கேஸ் எனக்கு அத நான் மறந்துட்டு அடுத்த நாள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நான் உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு வழியா 2 மணி போல எழுந்து அழகா வாசல்லலாம் கோலம் போட்டுட்டு, 3 மணிக்குள்ளவே நான் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டேன். அ அந்த 3 மணி கரெக்ட்டா 3:05 வரைக்கும் எனக்கு அபிஷேகம் இருந்துச்சு. அந்த டைம் வந்து எடுத்துக்கிச்சு. ஏன்னா, காலையில எழுந்து குளிச்சுட்டு கோலம் போடுறதுக்கு 2:30 அந்த மாரி ஆயிடுச்சு. 2:30 மணிக்கு மேல நான் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது அந்த அபிஷேக பொருட்கள் ஏற்பாடு பண்றது, இறைவன அலங்காரம் பண்றது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 3:00 தாண்டிடுச்சு. 3:05 போலவே நான் வந்து தீப தூப ஆராதனை காட்டிட்டேன். அதுவரைக்கும் சதுர்த்தசி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இறைவனுக்கு அ இந்த 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 நேரத்தில நான் வந்து அபிஷேகம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட அடுத்த நாள், அதாவது விடிஞ்சா பௌர்ணமி. திங்கட்கிழமை கூட. திங்கட்கிழமை பௌர்ணமி. இந்த திங்கட்கிழமை பௌர்ணமி வருது அப்டின்னா ரொம்ப விசேஷம். அ அ நம்மளுடைய சிவபெருமான் தலையில சந்திர பகவான சூடியிருப்பார். ஸோ அந்த சந்திரசேகரராவே நாம வழிபாடு செய்யலாம். அதனால சிவலிங்க மூர்த்தத்துக்கும் நான் வந்து அபிஷேகம் செஞ்சிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி வீட்ல வந்து பசும்பால் இருக்கும். எப்பவுமே இருக்கும் பசும்பால். ஸோ அதையும் எடுத்து வச்சு அழகா நான் வந்து வழிபாடு செஞ்சாச்சு. தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷா அப்பதான் தோய போட்டிருந்தேன். அதனால பால், தயிர், சந்தனம், மஞ்சள், விபூதி, பன்னீர், அதுக்கப்புறம் வந்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, அதுக்கப்புறம் வந்து அ ஸ்வர்ணாபிஷேகம். ஸ்வர்ணாபிஷேகம் ரொம்ப எளிமையா நம்ம வீட்ல இருக்கிற தங்கத்த இறைவனுக்கு சாற்றி, ஒரு சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில கொஞ்சமா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சள், புஷ்பங்கள் இதெல்லாம் போட்டு நம்முடைய கங்கா தேவிய வழிபாடு செஞ்சு, அந்த தண்ணீல கங்கா தேவிய எழுந்தருளச் செய்து, இறைவனுக்கு அந்த தண்ணீர சாற்றி, அந்த ஸ்வர்ணாபிஷேகம் செய்யலாம். ரொம்ப எளிமையா செய்யலாம். கோவில்கள்ல செய்கின்ற ஆகம விதிப்படி நாம செய்ய முடியல அப்படின்னாலும் கூட, வீட்ல ஸ்வர்ணாபிஷேகம் இந்த மாரி செய்யறது நல்ல பலனை தரக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச அத்தனை அபிஷேகமும் அந்த அ காலை நேரத்துல அந்த 3 மணி போலவே செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு அந்த சிஸ்டருக்கு நான் அகைன் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அபிஷேகம் வந்து முடிச்சுட்டு இறைவனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது நடராஜருக்கு ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு, முருகனுக்கு, நடராஜருக்கு ஒவ்வொரு முறையும் நாம் அபிஷேகம் செய்யும் பொழுதும் இந்த விபூதியை மறக்காம அவருக்கு அபிஷேகம் செஞ்சுடுங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு இந்த நடராஜ பெருமான வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் நடராஜர் 10 ரொம்ப பிடித்தமான பாடல். நடராஜர் 10 அந்த 10 பாடல்களையும் பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அதில் வர ஒவ்வொரு வரிகளும் அப்படி இருக்குங்க. அது நீங்கள் கேட்டு பாருங்க. நடராஜர் 10 ஒரு தடவை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, அந்த பாட்டு முடியறதுக்குள்ள நம்ம கண்ல இருந்து கண்ணீர் பெருகும். அந்த அளவுக்கு உருக்கமான வரிகள். ஒரு நார்த்திகனையும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்ல வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வரிகள் இருக்கு அப்படின்னா அந்த நடராஜர் 10ல இருக்குங்க. நான் அடிக்கடி கேட்கறது உண்டு அந்த நடராஜர் 10 பாடலை. அந்த பாடல் கேட்கும் பொழுதே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா அந்த நடராஜர் 10 பாட்டு கேளுங்க. இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா கூட அதை எடுத்து கேட்டு பாருங்க. அந்த அந்த படிச்சு பாருங்க. அதுல இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் அந்த மாதிரி இருக்கும். பொதுவா நம்ம வந்து இறைவனை போற்றி, புகழ்ந்து, ஆராதனை செஞ்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சிருப்போம். பாடல்கள் பாடியிருப்பாங்க. அவங்கள புகழ்ந்து தான் ஒவ்வொரு பாடல்களும் இருக்கும். ஆனா இந்த நடராஜர் 10ல இறைவனையே வந்து திட்டி ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா இந்த நடராஜர் 10. ஆனா அது எந்த மாதிரி திட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத, அந்த அன்பு கலந்த பக்தி, ஒரு உணர்ச்சி மிகுந்த பக்தியோட அந்த பாடல் வரிகள் இருக்கும். அந்த பாடல்ல நான் அதிகமா கேட்டு எனக்கு எண்ணம் மீறி கண்ணீர் வரும் அப்படின்னா இந்த வரிகள் தான். அந்த வரிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடைக்கண் பார்வை போதுமே, ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே, இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் மந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ, என்னென்ன மோகமோ இதுவென்ன கோபமோ இதுவும் உன் செய்கைதானோ, இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ, உன்னை விட்டு எங்கு சென்றாலும் விழலாவேனோ, உன்னை உவையெடுத்துங் கெடுவேனோ, ஓஹோ இது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை உற்றுப்பார் பெற்றவையா, என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனிய அருளளிக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. இந்த வரிகள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அது அது அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து நம்மளையே அறியாம நடராஜருடைய புகழ பாட ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோ சிறப்பா இருக்கும். இந்த பாடலை அடிக்கடி கேளுங்க. நடராஜர் வழிபாடு செய்யும் பொழுதெல்லாம் இந்த நடராஜர் 10 பாடலை படிங்க. அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். எனக்கு நடராஜர் 10 பாடல்ல இந்த வரிகள் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு 3 to 4 டைம்ஸ் இந்த வரிகளை வந்து நான் கேட்பேன். பாடல் வந்து நான் கேட்பேன். ஸோ உங்களுக்கு இந்த நடராஜர் 10ல எந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நடராஜர் விக்கிரகம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் நடராஜர் வழிபாடு செய்கிறாங்க. இன்னமும் வந்து நடராஜர் விக்கிரகம் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நடராஜர் தான் இந்த அண்டம் பேரண்டம் எல்லாமே. இந்த உலகத்துல நடராஜ மூர்த்தி இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அவர் ஆடுறத நிறுத்திட்டார் அப்படின்னா இந்த உலகமே ஒன்றும் இல்லாம ஆயிடும். ஸோ இந்த உலகமே அவர்தான் இந்த உலகம். அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை நாம வழிபாடு செய்கிறோம். இதுல எந்த தவறும் கிடையாது. நடராஜர் விக்கிரகம் நம்ம வீடுகள்ல சிறிய அளவிலான விக்கிரகம் வச்சு அவருக்கு உகந்த அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம். அதே போல நடராஜர் விக்கிரகத்தை தரையிலையோ வெறுமனே கீழையோ வச்சிடக்கூடாது. அவரை ஒரு உயர்ந்த இடத்துல மேடையில அல்லது மனை மீது அமர்த்தி நாம வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.